அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேத்திக்கு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, பெண்களோட முடியின் நுனியில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் பெண்கள் முடி வெட்டவே கூடாது. அப்படி முடி வெட்டினா அந்த வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்துலேயும் ஜோசியர்கள் இது மாதிரினா சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு பெண்ணாக ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்படி சில வீடியோக்களை நானும் பார்த்துருக்கேன். இதில் நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு 12 ராசிக்குள்ளார ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஜோதிடம் கற்றுக்கிறதுக்காக ஆரம்பிச்சது. அப்புறம் அதில் எந்த ஒரு பரிகாரமும் இல்லை, ஆன்மீகம்ங்கிறது வேற, ஜோதிடம்ங்கிறது வேற அப்படின்னு தனித்தனியாக பிரித்து அதை நான் படித்ததால தான் அது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு கணித முறை அப்படிங்கிறதால தான் இந்த துறைக்குள்ளாரையே நான் வந்தேன். இல்லைன்னா இதை நான் நம்பியிருக்க மாட்டேன். இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதாவது ஒரு பெண்ணுடைய முடியை வெட்டக்கூடாது, அந்த முடியோட அந்த நுனியை வெட்டுனா அதில் தான் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இது ஆன்மீக பரிகாரம் இல்லை தாந்திரீக பரிகாரம் ஏதோ ஒரு பெயரில் சொல்லி இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் நம்புறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்கள் அத்தனையுமே பெண்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்டதாக இருக்குது. இது ஒரு கருத்தை ஒன்று சொல்லணும்னா அது 10 பேர் வாழ்க்கையில் பொருந்தி போகணும். இப்போ ஒரு ஜோதிடத்தில் ஒரு கருத்து சொல்லணும், இந்த கிரகம் இப்படி இருக்குது அதனால நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு 10-15 பேருக்காவது அந்த விதி பொருந்தி போகணும். அதை அந்த விதிப்படி அவங்களுக்கு நடந்துருக்கணும். அப்போ தான் அதை நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு தைரியமாக வெளியில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. இப்போ இந்த பரிகாரங்களும் அப்படிதான். இப்போ பெண்கள் தன்னுடைய கூந்தலின் நுனி பகுதியை வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினா மகாலட்சுமி போயிடுவா. அதில் தான் மகாலட்சுமி குடியிருக்கா. ஏன்னா மகாலட்சுமி உட்கார்றதுக்கு வேற இடமே இல்லை. அதனால அந்த பெண்களுடைய கூந்தலின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பெண்களை ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதுக்காக சொல்லப்பட்டது தான். இந்த ஒரு கருத்து அப்படின்னு இல்லை. பெண்களை பூமி அதிர நடக்கக்கூடாது, நீங்கள் வானம் பார்த்த மாதிரி படுக்கக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸில் கூட போடுவாங்க. பெண்கள்னா அப்படியே ஒரு அளவாக சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அப்படி இது எல்லாமே பெண்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்காக தான் ஜோதிடம், ஆன்மீகம் இதில் நிறைய விஷயங்களுக்கு பெண்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு சரியான ஆள் அப்படின்ற ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறதுல பெண்களோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதால பெண்களை கட்டுக்கோப்பாக வளர்க்குறதுக்கும் அந்த பெண் சமுதாயம் ஒரு நல்ல நிலையில் போகணும், அப்போ தான் அடுத்த சமுதாயம் நல்லா வரும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் அதை காரணமாக வச்சு பெண்களையே மட்டம் தட்டி அவங்கள தரைமட்டமும் ஆக்கிறதுக்காக ஒரு கூட்டமும் செயல்பட்டு இருக்கு. அதாவது நம்ம இங்கே எல்லாருமே வாழ பிறந்தவங்க தான். நானும் வாழணும்னு தான் பிறந்திருக்கேன், நீங்களும் வாழணும்னு தான் பிறந்தீங்க. இதில் ஒருத்தர் கட்டுப்பாடு விதிக்கிறது. அதாவது என் இஷ்டப்படி தான் வாழணும், என்னுடைய மனப்போக்குக்கு நீ இருக்கணும். நீ தலை சீவிக்கணும்னாலும் என்னுடைய மனப்போக்கில் தான் தலை சீவிக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சீவிக்கணும். நீ பூ வைக்கணும்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும், நீ புடவை கட்டணும்னாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அடுத்தவங்க மேலே திணிக்கிறது. ஒரு ஆண் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அடுத்தவங்க மேலே திணிக்கிறது அப்படின்னு தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த கருத்தை நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்மளே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முடியை வெட்டுறவங்க அத்தனை பேரும்
அப்போ அந்த மகாலட்சுமியை வெட்டி எறிகிறாங்க, அவங்க ஏழ்மை நிலையில இருக்கு. அதாவது முடி வெட்டினா நீங்க ஏழ்மை நிலையில் தள்ளப்படுவீங்க அப்படின்னு இந்த கருத்து மூலம் சொல்றாங்க. பெண்கள் முடிய வெட்டினா அவங்க ஏழ்மை நிலைக்கு போயிடுவாங்க, ஏன்னா மகாலட்சுமி அதில் தான் இருக்கான்னு இதுல ஒரு கருத்து சொல்றாங்க. இப்போ அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து நிறைய பெண்கள் வந்து பியூட்டி பார்லர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி கூந்தல் அலங்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2000 ரூபாய் செலவு பண்ற ஒரு மாசத்துக்கோ ஒரு 2 மாசத்துக்கோ ஒரு தரம் 2000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு பெண்கள் வந்து ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க இல்லை. அடுத்ததா ஒருத்தரோட தலைமுடி, நகம், தோல் இதை வச்சுதான் அவங்க இதை மூணுத்தையும் வச்சு அவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அவங்க வறுமையில இருக்காங்களா, இல்லை அவங்க பலன்னு இருக்காங்களா, அவங்க முடி எந்த கண்டிஷன்ல இருக்குது. ஏன்னா ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேஞ்சு போய் அப்படியே எண்ணெய் பசம் இல்லாமல் காஞ்சு போய் வறண்டு போய் இருக்கும். இந்த வயல்வெளி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம கவனிக்கலாம். இப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியாவுக்கு தான் இந்த ஜோதிடம் செல்லுது, இந்த ஆன்மீக பரிகாரம் இந்தியர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாலும், இந்த இந்தியாவில் ஒரு டாப் 10ல இருக்கிற ஒரு பணக்கார பெண்மணிகள் 10 பேர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே சிகை அலங்காரம் பண்ணிக்கிறவங்களா தான் இருக்காங்க. அவங்க போய் பியூட்டி பார்லரில் போய் தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறவங்களாகவும் தன்னுடைய கூந்தலை வெட்டி அதை ஒரு அழகான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வர்றவங்களுமா தான் இருக்காங்க. ஆனால் ஏழ்மை நிலையில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு என்ன கூட தர முடியாது. அவங்க கூந்தல் வந்து இப்போ இந்த அப்படியே தேஞ்சு போய் அந்த முடி தேஞ்சு போய் ரொம்ப ஒரு அசிங்கமான சூழ்நிலையில் தான் இருக்கும். அப்படிதான் இருப்பாங்க. அப்போ அந்த முடியை வெட்டாத அந்த பெண்கள், இந்த ஏழ்மை நிலையில் உள்ள பெண்களுக்கு அங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாளா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. இது அப்போ வந்து இந்த கருத்து எங்கேயும் செல்லுபடி ஆகலை. அப்போ நுனியை வெட்டிட்டாங்கன்னா அவங்க ஏழ்மையாக போயிடுறாங்களா? அப்போ இந்த பணக்கார பெண்மணிகள் 10 பேர்னு சொல்றேனே, அவங்க அத்தனை பேரும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டவங்களா இல்லையே? இப்போ நம்ம வந்து இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து அவங்க பேத்தி பிரியங்கா காந்தி வரைக்கும் எல்லாரும் முடியை கட் பண்ணி வச்சு தான் வச்சிருக்காங்க. அவங்க என்ன அன்னாடம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லை? அப்போ வந்து ஒரு கருத்தை சொல்லணும்னா அது 10 பேர் வாழ்க்கையில் பொருந்தி போனாதான் சொல்லலாம். அதனால இந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கிறது இல்லை. நான் வந்து ஜோதிடம்ங்கிறது ஒரு கணிதம் அப்படிங்கிற முறையில தான் அதை கற்றுக்க வேண்டியது. இதுல வந்து ஒரு மூட நம்பிக்கை உள்ள சில கருத்துக்களை திணிக்கிறாங்க அப்படின்னா நான் அதை சொல்ல மாட்டேன். அதனாலதான் கணிதம்ங்கிற முறையிலேயே அதை விட்டுறது. அதுக்கு பரிகாரமும் சொல்றது இல்லை. அதுக்கு ஆன்மீக தகவலுங்கிறது, ஆன்மீகம் வந்து நம்ம மனம் சார்ந்த விஷயம். எனக்கு எந்த கோயிலை பிடிக்குதோ அங்கதான் நான் போவேன். நான் வந்து ஒரு தனியா இந்து கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. நான் ஜோதிடர், நான் இந்து கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை. நான் வந்து சர்ச்சுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன். அதனால வந்து கணிதம்ங்கிறது வேற, ஆன்மீகம்ங்கிறது வேற, பரிகாரம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு கணிதத்துல தான் நான் இதை எடுத்துட்டு போறேன். அடுத்ததா வந்து நம்ம ஔவையார் சொன்னதா ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. உண்டி சுருக்குதல் பெட்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மைவிழியார் மனையகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஔவையாரோட பாடல்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போ இது எல்லாத்தையுமே அவங்க பெண்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஆண்மகனுக்கு சொல்லலை. அடுத்ததா அவங்க அந்த காலத்துக்காக சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. எதுவுமே எந்த ஒரு கருத்துமே காலத்துக்கு ஏற்ப நம்ம மாத்திக்கணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, அதனால இப்பவும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்துட்டாங்க. மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு காவல்துறை, ஒரு பாதுகாப்புத்துறை அப்படின்னு எல்லாத்துலேயும் பெண்கள் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உண்டி சுருக்குதல் பெட்டிற்கு அழகு அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை வைக்க முடியாது. அவங்க நல்லா சாப்பிட்டாதான் அவங்க உடலை பலமாக வச்சுக்கலாம். அதனால இது அந்த காலத்தில் நிறைய பெண்களுக்காக இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது வந்து ஆண்களுக்கு அதை எதையுமே சொல்லலை. அதனால இந்த பெண்களை ஒரு 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 சரியான நிலையில வைக்கணும். அதுக்கு மேல அவங்கள கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த கருத்தெல்லாம் அதாவது இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா நம்ம சாதாரணமா சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நம்ம கேட்க மாட்டோம். அப்போ வந்து அதுல ஒரு தெய்வீகத்தன்மையை புகுத்துறது. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துலதான் பக்தி வரும், பக்தி இருக்கிற இடத்துலதான் பயம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த கடவுள் பேரை சொல்லிட்டோம்னா உடனே அதை கேட்போம். அதனால வந்து மகாலட்சுமி வந்து கூந்தல்ல வாசம் செய்கிறா, அதுவும் குறிப்பா பெண்களின் கூந்தலில் வாசம் செய்கிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதனால இதை நம்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நான் வந்து இப்படிதான் பார்க்குறேன். அது கணிதம்ங்கிறது, ஜோதிடம்ங்கிறது ஒரு கணிதம் அப்படிங்கிற வகையில தான் பார்க்குறேன். அதுல வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கையும் திணிச்சிருந்தாலும் அந்த கருத்தை குறிப்பா மற்ற ஜோதிடர்கள்லாம் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அதை நான் ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி
இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.